சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்விற்கான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இன்று நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வானில் வட்டமிட்டபடியும் செங்குத்தாக பறந்தும் வெடிகளை வீசியும் வர்ண ஜாலங்களுடனும் சாகசம் செய்தன. தமிழ் பாரம்பரியம், வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு விமான அணிவகுப்பிற்கும் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், காஞ்சி, தனுஷ், கார்த்திகேயன் உள்ளிட்ட பெயர்களில் இந்திய போர் விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட்டது பொதுமக்களை ஆச்சரியமடைய செய்தது. ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறதுலாம் ரொம்ப அமேசிங் தான் சொல்லணும். ஃபஸ்ட் டைமுங்கனால இன்னும் எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. வெயில் அதெல்லாம் பார்க்கும்போது வெயில் ஒரு மேட்டரே இல்லை சார். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஏரோப்ளேன் எல்லாம் ஜெட் எல்லாம் சூப்பராக கலராக பண்ணாங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்யூட். நான் டிவி நியூஸில் பார்த்தேன், அதனால தான் வந்தேன். வெயில் கூட பார்க்கல, பார்த்து ஆகணுன்னு கண்டிப்பாக வெயிலே பைக் இதான் ஃபஸ்ட் டைம். என்ன 55 இயர்ஸ் ஆச்சு கல்யாணமாக, இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த ஃப்ளாக் கலரில் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட்டாக அந்த ஹார்டையும் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ்க்குன்னு சொல்லி வேறு எதுவும் ஏற்பாடு பண்ணல. இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் ஸ்கூல் போகும்போது அவங்க எல்லாமே புக்ஸில் படிக்கும் போது இதெல்லாம் வந்து ரஃபேல், இது வந்து சூரியகாந்த் அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியும் போது அவங்களுக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தேர் ஓன் ஸ்டடீஸ் ஆல்சோக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த இதில் எரிக்கல் தான் இருக்கிறதுலே செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா, அழகாக இந்த அழகாக அப்படியே கீழே அப்படியே உழும் போது அந்த இடத்துல வந்து அப்படியே புகையை ஆட்டோமேட்டிக்காக நெருப்பு காணா போச்சு. ஆனால் இதை நைட்டில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த ஏரோப்ளைனை முதல் டைம் நான் பார்க்கும்போது இது பார்க்க ஜெட்டோ ஏரோப்ளைனாக டவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நல்லா உத்து பார்க்கும்போது குட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று அது மூணுத்தையும் அழகாக எவ்வளோ வரிசையாக கொண்டு போயிருக்காங்கன்னு இப்போ தான் பார்த்துருக்கேன். அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே அழகாக அந்த 3 பேரும் ஒன்று தப்பானா கூட அவங்களாம் கீழே விழுந்திருப்பாங்க. ஆனால் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கு செம்ம வாழ்த்துக்கு சென்னைக்கு. சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.